மகாநதியின் எப்படிமோ காவேரி கிட்ட சீக்கிரமா வெண்ணிலாவுடைய மாமா கண்டுபிடிச்சிட்டு சீக்கிரமா வெண்ணிலா விட்டுடு, நான் உன்னைய வீட்டை கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவ சொல்றீங்க? உண்மையாக தான் சொல்றேன். அவங்களுடைய மாமாவை கண்டுபிடிச்சிட்டேன்றாங்க. சரி ஃபர்ஸ்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்னை கூட்டிட்டு போங்க. சரி ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம சந்தோஷமா இருக்க போற நாள் வரதான் போதுன்ற மாதிரி சொல்லிட்டு போனை வைக்கிறாங்க. காவேரிக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம விஜய் கூட போக போறோம், சேர்ந்து வாழ போறோம். ஏன்னா அந்த நாள் நடக்காதான்ட்டு பல முறை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த ஒரு நாள் வரப்போது மனசுக்கு இப்பதான் நிறைவா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. யமுனா இருந்துட்டு நிவின் ஏதோ ஒரு விஷயத்த காவேரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்னன்னு கேட்டா எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனா என்னன்னு தான் புரியலன்ட்டு பயங்கர குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க யமுனா. அதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா இது மாதிரி உன்னுடைய தாய் மாமாவை நான் கண்டுபிடிச்சிட்டு அங்க நான் ஒப்படைக்கணும் இல்லையா, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்ட மாதிரி சொல்றாங்க. விஜய் நான் உன்னை விட்டு இங்கே போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டிக்கு தாத்தாக்கும் தெரியுமா உன்னுடைய சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சிட்டான், அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கான். நீ இங்க இருக்கிறதுனால அவங்க பொண்டாட்டியை விட்டு அவன் பிரிஞ்சிருக்கான், நீ இங்க இருக்கிறது சரியா வராது, உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீ போன்ற மாதிரி பாட்டி தாத்தாவும் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே வெண்ணிலா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு விஜய் நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க விஜய் வந்து பொறுமையா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.